ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஆட்கொண்டவரும் தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிற இயேசு என்னை கடந்து வர பண்ணின கிறிஸ்துவ அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கூட அனுதினமும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நான் தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழிய பயிற்சிக்காக வேதாம பாடசாலையில் செல்ல தீர்மானித்த போது எனது அருமை போதகர், கோயில்பட்டி ஏஜி திருச்சபையினுடைய நிறுவனர், எனது ஆவிக்குரிய தகப்பனார், என்னுடைய வாழ்க்கையில் பாஸ்டரல் ரோல் மாடலாக இருக்கிற ரெவரண்ட் எஸ் ஆதாந்துரை அவர்கள் ஒரு நாள் மாலையில் என்னை அழைத்து கோயிலுக்கு முன்பாக அமரச் செய்து என்னிடம் சொன்னார், நீங்கள் இறைப்பணி பயிற்சிக்காக பைபிள் ஸ்கூல் போவது நல்லது தான். ஆனால் ஒன்று, பைபிள் ஸ்கூல் ஒரு மோட்சலோகம் என்று எண்ணிவிடாதீர்கள். உலகத்திலே கேள்விப்படாத ஒரு பெரிய பாவத்தை கேள்விப்படலாம். நீங்கள் இடறி போக வேண்டாம். எனது போதகர் சொன்ன தேவ தீர்க்க வார்த்தை, அந்த எச்சரிப்பு பைபிள் ஸ்கூல் சேர்ந்த சில மாதங்களிலே நடந்தது. ஒரு நாள் காலை வேத வாப்பு நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு மாணவர் எழுந்து எனது அசைன்மெண்ட் நோட்டை யாரோ ஒருவர் கிழித்து விட்டார்கள். அது 40 பக்க நோட்டு. அந்த நோட்டில் மேலே ஒரு முனை பகுதியில் சுமார் 4 இன்ச்சு அளவுக்கு கிழிந்திருந்தது. அது கவனக்குறைவால் அந்த நோட்டு கிழிந்ததா எப்படி என்று யாருக்கும் தெரியாது. இந்த செய்தி பிரின்ஸ்பாலுக்கு போக அவர் உடனே இந்த நோட்டை கிழித்த மாணவர் யார் என்று சொல்லாவிட்டால் ஒருவருக்கும் உணவு கிடையாது என்று சொல்லிவிட்டார். மதிய உணவு எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. எல்லா மாணவர்களும் பசியோடு கூட இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் முதல்வர் கிச்சனையும் டைனிங் ஹாலையும் பூட்டிவிட்டார். மதிய சாப்பாடு இல்லை, மாலை டீ கிடையாது, அன்று இரவும் ஆகாரம் கிடையாது. இது மறுநாளிலும் தொடர்ந்தது. இந்த தண்டனையை வழங்கிய முதல்வர் வெளிநாட்டைச் சேர்ந்த நமது கலாச்சாரம் தெரியாதவர். இந்த நிகழ்வினால் எல்லா மாணவர்களும் இடறி போனார்கள். நானும் இடறி போனேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ பூரணமானவனா என்று கேட்டார். இல்லை. ஆகவே பிறரை பார்த்து இடற வேண்டாம், என்னை பார் என்று இயேசு சொன்னார். அந்த இடரிலிருந்து என்னை இயேசு காப்பாற்றினார், தப்புவித்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. வேதத்தில் காவலிலே இருக்கும்போது யோவான் சானகன் அவனுக்குள் ஒரு சந்தேகம் வந்தது. இயேசுவை பார்த்து, நீ வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி, இந்த கேள்வியை அவரிடத்தில் அனுப்பினான். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த தேவனால் அனுப்பப்பட்டார். இயேசுவை குறித்த சாட்சியும் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். இவரே இடறினார். அதை குறித்து இயேசு தமது வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னார், என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான் பட்டியலில் இதுவும் ஒன்று. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிறருடைய முன்மாதிரியற்ற பேச்சு, செயல்கள், வாழ்க்கை நம்மை இடற பண்ணலாம். ஆனால் நாம் பூரணமாயிருக்கிற இயேசுவை மாத்திரம் பார்த்து நமது ஓட்டத்தை தொடருவோம். ஆமேன். அன்பின் இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து செல்லும்போது பிறருடைய முன்மாதிரியற்ற வாழ்க்கை, பேச்சுகள், செயல்கள் எல்லாம் எங்களை இடற பண்ணலாம். ஆனால் பூரணமாயிருக்கிற இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரை நாங்கள் தொடர முடியாத கிருபையை தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், உம்முடைய கிருபைக்குள்ளாய் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமேன். God bless you all. Like, subscribe, and share to spread the God's love.